இப்போ பிரியாணிக்கு புளி கத்திரிக்காய் செய்வாங்க இல்லையா, அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதுக்கு போடுற மசாலாவை வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு போடுறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த எள்ளு கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா வறுத்துக்குங்க. எப்படி வறுத்துக்குங்க? 1 டீஸ்பூன் தனியா, வேர்க்கடலை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கூட வேர்க்கடலையை 1 ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்குங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேர்க்கடலை இல்லை, அதுக்கு நான் வேர்க்கடலை போடலை. வேர்க்கடலை இருந்து போட்டால் இன்னும் டேஸ்ட் கூட தான் செய்யும், நல்லாயிருக்கும். இதை மட்டும் நல்லா கருக விடாத இந்த வாசம் வர அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கிறத பார்க்கலாம். வருங்க, நல்லா ஒரு 3 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு செஞ்சாதான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரியட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகு வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. செவந்துடுச்சு. இந்த டைமில் கத்திரிக்காவை கொஞ்சம் மெலிசாக வெட்டி வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டுருங்க. ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருங்க. இது மட்டும் எண்ணெயில் வதங்கட்டும், வேறு ஒன்றும் சேர்க்க வேணாம். இப்போதைக்கு இது வதங்கி விட்டுருக்கோம். வறுபட்டுருச்சு. வறுபட்டதோட புளியை சேர்த்துக்கலாம். புளி நம்ம புளிப்பு டேஸ்ட்டு மட்டும் நமக்கு இஷ்டம் போல் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். சும்மா இந்த இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். குட்டியாக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த புளியும் இந்த பவுடரோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எண்ணெயில் கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெயிலேயே வேகணும். புளி எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கோங்க. போட்டு அதே மாதிரி 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் வைத்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும் இல்லை, கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த வாயில் மாட்டாது அந்த தோலெல்லாம். அதுக்காக தான். அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியும். இப்போ கத்திரிக்காய் வதங்கின மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வதங்கி தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாகட்டும். அது வரலும் கொஞ்சம் நம்ம மூடியை போட்டு வச்சுருவோம். நம்ம அந்த கத்திரிக்காய்க்கு மஞ்சள் போட்டுக்குவோம். காரம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் காரம் போட்டுக்கணும். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். குழம்புல எல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூளே போடுங்க, வெறும் மிளகாத்தூள் போட வேணாம். அப்படி உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுங்க. இல்லை இந்த கலரே போதும்னு சொன்னால் இப்படியே விட்டுருங்க. இது நார்மலாகவே நல்லாயிருக்கும். இந்த கலரே பார்க்கறதுக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த கலரே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இன்னும் ரெட்டாக அழகாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போயிருச்சு, கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நான் எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா,
அதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியோடு இருக்க தொட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா மசையும். நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் போடுங்க. வேர்க்கடலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ இதெல்லாம் பச்சை வாசம் போனதும் நிறுத்திடலாம். நிறுத்தும் போது ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கலாம். இப்போதைக்கு இது கொஞ்சம் கொதி வரட்டும், பச்சை வாசம் போட்டோம். இப்போ வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. புளி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா புளியை கையில் கரைச்சி கூட கொஞ்சம் விட்டுக்குங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கத்திரிக்காவை இறக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன். கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இது மேலே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரியாணியோட இதை பரிமாறிக்கலாம். இறக்கி வச்சு ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் தூவி விடுங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும்.